வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? வீட்டுல சொன்னா விடுவாங்களா? இவெல்லாம் என்ட்ரி ஆக தெரிஞ்சிருந்தா நான் இறக்கி கூட வந்திருக்க மாட்டேன். 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? வீட்டுல சொன்னா விடுவாங்களா? தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்துதான் ஆகணும். சொல்லையா அப்போ தார சந்திக்க கூடாதுன்னு இருக்கிறாங்க. வெக்கலன்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப அதையே கேக்குற. ஆடு தானா வந்து மாட்டிச்சு. தானா வந்து மாட்டிக்கிச்சா? அடே சிரிப்பு வேற. கேடி எப்படிங்கிறாரு? கேடி ஏங்க அவர் நம்ம வந்து பிரதமருங்க அவரு. டேய் இந்த மாதிரி புளு டிஷர்ட் எல்லாம் போட்டு போனோம்னா அப்படித்தான்டா சொல்லுவான். அவர் நம்ம வந்து பிரதமருங்க அவரு. யாரு? பிரதமர் மோடி. எத்தனை பேர் பேசுற மாதிரி நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்க. அவரை நினைச்சு சொல்லுங்க. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படினா கிவ் அண்ட் டேக் பாலிசி. என்ன இலவு பாலிசோ? நான் ஒரு நெஞ்சில வச்சிருக்கேன். நெஞ்சில வச்சு இல்ல, நடுவுல இழுக்குறீங்க. இன்னும் உங்க அப்பா ஈசாக்கு மாதிரியே தெரியுறியா? நீ சாதாரண குஞ்சு இல்ல, பாப்பமவன மன்மத குஞ்சு. எப்படி இருக்குது நம்ம நாடு? அரசாங்கம் நல்லா நடக்குதா? கேவலமா இருக்கு. வெளிநாடுகள்ல போய் கேட்டு பாருங்க, காரி துப்புறாங்க. குற்றவாளிகள் எல்லோருமே எம்எல்ஏவாகவும் எம்பி ஆகவும் முதல்வராகவும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? அரிப்புதான். ஏன் அசிங்கப்பட்டு விட்ட நீ? என்ன வீட்டுல ஒரே சண்டை சாப்பிட முடியல, வாங்க முடியல, கண்ட மணிக்கு ஏச்சு விடுது. எங்க நம்ம போனபடி எங்க அத்தை கிட்ட எல்லாருமே கிளிக்க ஆரம்பிச்சாச்சு. காரணம் என்ன? அரிப்புதான். 80% பிஜேபி தாங்க இருக்கிறாங்க. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. பிரியங்கா சோப்ரா பார்க்க தெரியுதுல, பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணுமா பார்க்க கூடாதா? சார் சத்தியமா கருத்து பண்ணு சொல்றேன் சார். இந்த துபாகூர் இருக்கானே, மருகு பாண்டியா, மசூர் பாண்டியா, இவன் குடும்பம் இங்க இருக்க வரைக்கும் நம்ம குடும்பம் உருப்படாது சார். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவனை 2 சொருகிட்டு உள்ள கூட போயிருவேன் சார். உனக்கு பிள்ளை இருக்கேன்னு பாக்குறேன்னா. நாட்டுடைய பிரதமர் தானே இவரு. ஆனா அவருடைய சார்பாக மற்றவங்களை அனுப்பிட்டாரு அவர். ஏன்? ஆமா, அவர் போக மாட்டாரா? கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். அவருக்கு மற்ற வேலை இருக்குல்ல. அதோட என்ன புடுங்குற வேலை இருக்கு? அவருக்கு மற்ற வேலை இருக்குல்ல. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. என்னடா சிரிக்கிற? ஆயமுறா பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா? பெரியவன் இவன் சில்ற பையங்க. ஸ்திரியை கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. கல்லெறிந்து கொள்ளணும்னு சொல்லி சட்டம் சொல்லுதுன்றாங்க. என்னங்க நீங்க? அப்ப நீங்க பிரதமர் மோடி என்ன சொல்ல வரீங்க? பைபிள்ல இருக்கத நான் சொல்ல வந்தேன். மோடி யாரு? அப்போ ஒரு பிச்சைக்கார பயலுக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு இல்ல. இந்த வீட்டுல நான் யாரு? அதே வேண்டாம், நானும் கேக்குறேன். யாரா நீ? அப்ப எதுக்கு நீங்க விபச்சாரம் சொல்றீங்க? ஏங்க பைபிள்ல இருக்கிற இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேங்க. சும்மா இருங்க. அவன் கூட பேசினா பதிலுக்கு பதில் பேசுவான். அந்த செயல்படுங்க. டேய் நீ போடுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். என்ன சீமா நடிப்பா? நடிப்பா எங்க அக்காவை தெரியுதாடா? டேய் உள்ள இல்ல. டேய் டு யூ ஹேப்பி பர்த்டே. டேய் டு யூ. அவட இந்த திருட்டு என்ன தேடுறாங்க? இன்டர்வியூல வந்து ஒரு தலைவர் வந்து திருட்டுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது, நம்மளுக்கே சொல்லிக்கலாம். அச்சச்சோ மா, இவன் ஊர் பொறிக்குமா? இவனுக்கு என்னமா மரியாதை வேண்டி இருக்கு? திருட்டு கம்நாட்டி விஜயலட்சுமி ஏமாத்தி நல்லா அனுபவிச்சுட்டு நடுத்தூர்ல விட்டான். அறிவிட்ட நாய, அறிவில்ல உனக்கு? பக்கத்துல நிக்கிறாங்களே சீமான் பக்கத்துல, அவங்க அக்கா தங்கச்சி சீமான் இப்படி கெடுத்து விட்டு அப்படிதான் வேடிக்கை பார்ப்பாங்களான்னு தெரியல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாட்டுல கொலை கற்பழிப்பு எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படியா? அதெல்லாம் நீங்க செய்றீங்களா? இவரு மனசாட்சி இல்லாம மனிதநேயம் இல்லாம இந்துத்துவவாதிகளுக்கு காவிகளுக்கும் வக்காலத்து வாங்குவாரு. ஒரே செட்டப். கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஏங்க சங்கி மாதிரி பேசிட்டே பாரு. இவரை நினைச்சு பேசுறீங்க. நான் உங்களை சொல்றேன், இந்த ஐயா உங்க முகம் வந்திருக்குங்க. என் முகம் தான் வரும். காரி துப்புங்க. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. எந்த வழியுமே கிடையாது. பாஜக கைக்கூலிகளுக்கு எல்லாம் இங்க இடம் இல்ல. நிச்சயமாக சத்தியமாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினோட கால் தூசி கூட யாரும் வர முடியாது. 2026 ஒன்னும்
கார்ல பாருங்க, யாராலையும் ஒரு மயிலும் மண்ணை கவ்வ போடுறாரு. மட்டும் போயா நீங்களாம் எல்லாருமே குறைச்சுக்கினே இருக்கணும், அவர் முதல்வர் ஆயினே இருப்பாரு. டேய் டேய் சுரேஷ் டேய் முத்து டேய் இங்க பாறா டேய் எல்லாம் எழுந்துடா. இதுக்காக தான் முக்தாரை பார்த்து எல்லாம் பயந்து ஓடுறாங்க. என்ன தலைவர் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, விடுங்க. பாத்தீங்களா நம்ம எதில் ஆரம்பிச்சோமோ கடைசி அதிலே வந்து முடிஞ்சிச்சுல்ல. அதுக்கு தான் ஜி நம்ம யார் பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. நான் விவசாயின்னு தான் சொல்ல முடியும். நான் விவசாயின்னு தான் சொல்ல முடியும். ஒண்ணும் தெரியாது மண்ணு எப்ப பார்த்தாலும் விவசாயி விவசாயின்னு வாய் கூசாம பேசுவியடா. ஒரு நடவு எப்போ நடுவாங்கன்னு கூட தெரியாதா? நீ எல்லாம் விவசாயடா. இனிமேல் இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. போடா அந்த வீடியோவில் வந்து அந்த வீடியோவை சுற்றி அதிமுக நிர்வாகிகள் மட்டுமே வந்து அமர்ந்து அவர்களுக்கு வந்து எந்தெந்த தொகுதிக்கு வந்து எவ்வளவு தொகை கொடுக்க வேண்டும், எப்படி அழைத்து வரப்பட்டவர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும், ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு தொகை கொடுக்க வேண்டும் என்ற இதெல்லாம் பேசிக்கொண்டு அந்த வீடியோவில் வந்து பதிவாகி இருக்கு. மாட்டிக்கிட்ட பங்கு பயமா இருக்குப்பா. எதுக்கு என்னையவே முழுசா மறந்துடணும்னு பயமா இருக்கு. சாவுல புளிய மக்களுக்கு சாவும்ல செத்த பையல. வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம். என்ன பண்றது, இதையும் மறந்துடுவேன். தூக்கு முடி சாவு இல்ல சொல்றேன் கேளு. இந்த பணமரத்துல வச்சு அப்படியே ராவு செத்த பையல. வாய்ப்பே இல்ல, மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் ஏற்கப்படாது அப்படின்னு மக்கள் விரும்புகிறார்கள், மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கிடைக்காம மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. 2026 ஸ்டாலின் அவர்களுடைய திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். சாத்தியமே கிடையாது. நீங்க எங்க பாருங்க, அனைத்து உலக கட்சிகளோடு கூட்டணி வைங்க, ஐயா ரஜினிகாந்தோடு வைங்க, ஐயா ட்ரம்ப் கூட வைங்க. வாய்ப்பில்லை ராஜா. வீட்டுக்கு அனுப்பின உடனே மும்மொழி கொள்கை நிறைவேற்றி வைக்கப்படும். வீட்டுக்கு அனுப்பின உடனே மும்மொழி கொள்கை நிறைவேற்றி வைக்கப்படும். இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கு என்பது தமிழ்நாட்டு ஏற்கனவே அனைத்து மாநிலங்களுமே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து இடைஞ்சலாக இருந்த இந்த அரசாங்கம் இடைஞ்சலாக இருந்தால் அந்த அரசாங்கம் தூக்கி எறிவது இன்னொரு 10 மாதங்கள் தான் இருக்கிறது. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியா உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போற போக்குல நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். இந்த அரசாங்கம் தூக்கி எறிகிறதுக்கான நேரத்தை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தூக்கி எறிந்த உடனே நாம் மும்மொழி கொள்கை நடைமுறைப்படும். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். அனைத்து சகோதரர்களுக்கும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் 3வது ஒரு மொழியை கற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கும். சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். நிறைய சேட்டைகள் செய்யும், எதிரிகளை வந்து குழப்பி விட்டுரும், குழப்பி அவங்கள ஒரு பிரச்சனை மாட்டி விடும். அதுக்கு பிறகுதான் இந்த கருங்குட்டி நான் சொல்றது எல்லாமே கேட்கும். சொல்ல போனா ஏவல் மாதிரி, ஏவலே தான், இதை வச்சுதான் ஏவலே பண்றது. சோ இது ஒரு சாமிங்களா? இது எப்படி சாமி? நமக்கு தொல்லை கொடுக்கறவங்களுக்கு எதிரி, எனக்கு குழந்தை. அதே மாதிரி யாருக்காக இது போய் வேலை செய்தோ அவங்களுக்கு சாமி. அந்த ஆள் என்ன சொன்ன? எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மத்தியில இருக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்திருப்போமே. டேய் என்ன எழக்கூடாது. ஏன் நாங்கள் கூட்டணியில் இருந்து விலகி இருக்கின்றோம்? இன்னைக்கு தேசிய கட்சி என்று வருகின்ற பொழுது காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் மாறி மாறி வருகின்றன, ஆனால் மாநில கட்சிகளை புறக்கணிக்கின்றன. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? இன்னைக்கு தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்து அதனால் நமக்கு எந்த நன்மையும் பெற முடியவில்லை. ஏன் என்ன சொன்ன? நாட்டுக்கு நல்லது செய்யும், நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இந்திய திருநாட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் என்ன தவறு? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க?